பொதுவாக ஒரு பெரிய நடிகரின் பிறந்த நாள் எனில் அவர் நடிக்கும் படங்கள் தொடர்பான அப்டேட்டுகள் வெளியாகும். ஃபர்ஸ்ட் லுக், ட்ரீசர், ட்ரைலர் அல்லது பாடல் வீடியோக்கள் என எதையாவது வெளியிட்டு அந்த நடிகரின் ரசிகர்களை குஷிப்படுத்துவார்கள். கடந்த சில வருடங்களாக இது அதிகரித்துவிட்டது. முன்பெல்லாம் நடிகர்களின் பிறந்த நாளில் அவரை அவரின் ரசிகர்கள் சந்திப்பார்கள். அவர்களோடு அந்த நடிகர் புகைப்படம் எடுத்துக் கொள்வார். பத்திரிகைகளில் அந்த நடிகரை வாழ்த்து சினிமா உலகில் பலரும் வாழ்த்து செய்தி சொல்லியிருப்பார்கள். அதேபோல் அந்த நடிகரின் புதிய படங்கள் பற்றிய அறிவிப்பு போஸ்டரோடு வெளியாகும். இப்பொழுதெல்லாம் சமூக வலைதளங்களும் மாறிவிட்டது. தமிழ் சினிமாவில் அதிக ரசிகர்களை கொண்டிருப்பவராக விஜய் இருக்கிறார். இவரின் பிறந்தநாள் என்றாலே அவரின் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். இப்பொழுது விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார். வருகிற 22ஆம் தேதி அவர் தனது பிறந்த நாளை கொண்டாடவிருக்கிறார். ஏற்கனவே இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு பாடல் வெளியானது. இந்த நிலையில் விஜயின் பிறந்தநாள் அன்று கோட் படத்தின் 2வது பாடல் வெளியாகவிருக்கிறது. அதோடு ஏற்கனவே விஜயின் கில்லி படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு 20 கோடி வரை வசூல் செய்ததால் விஜய் பிறந்த நாளுக்கு 3 படங்களை வெளியிட திட்டமிட்டுள்ளது இந்த திரையுலகம். வெங்கடேஷ் இயக்கத்தில் பிரபு நடித்த பகவதி, பிரபுதேவா இயக்கத்தில் விஜய் நடித்த போக்கிரி மற்றும் கில்லி பட இயக்குனர் தரணி இயக்கி வெளியாகும் குருவி ஆகிய 3 படங்கள் ஜூன் 21ஆம் தேதி தமிழகத்தின் பல தியேட்டர்களிலும் வெளியிட உள்ளது. அதிலும் போக்கிரி படத்தை தொழில்நுட்பம் மூலம் பொலிவுபடுத்தி புதிய படம் போல வெளியிடவிருக்கிறார்கள். எனவே இந்த பிறந்தநாள் விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். அதே நேரம் இந்த 3 படங்களும் கில்லி படம் போல வசூல் செய்யுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.